இன்னைக்கு காலையிலே இந்த கீரையெல்லாம் பறித்து கூட்டு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு பறிக்க வந்தேன். ஏன்னா ஒன்றுக்கு ஒன்று நெருங்கி நின்று வளர்ச்சியை வந்து தடுக்கிற மாதிரி இருக்குது. சரின்ட்டு கொஞ்சம் பெருசாக வளர்ந்ததையெல்லாம் பார்த்து கட் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். இந்த சோப்பு கீரையும் கொஞ்சம் எடுத்திருந்தேன், பொரியல் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. அப்படி ஒரு சந்தோஷம். கொஞ்சம் தான் கிடச்சிது, ஆனாலும் சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக அழகாக இருந்துச்சா. சரின்ட்டு ஒரு அரை கப்பு துவரம்பருப்பு எடுத்து க்ளீன் பண்ணி, ஒரு 10 சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் 3 பச்சை மிளகா, ஒரு தக்காளி, 5 பல் பூண்டு, அதுக்கப்புறம் உப்பு, மஞ்சப்பொடி, அடுத்து கொஞ்சமாக எண்ணெய், தேங்காய் எண்ணெய். இது வந்து பருப்பு பொங்கி வெளியே வராமல் இருக்கிறதுக்கு போட்டு ஒரு 2 விசில் வேக போட்டுட்டு கீரையும் கட் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பவுலில் வந்து புளித்தண்ணி எடுத்து சாம்பார் பொடியும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு வந்து இந்த முறுக்கும் அதிரசமும் வச்சு பேக் பண்ணியாச்சு. கீரை வந்து துவரம் பண்ணிட்டேன். அந்த சோப்பு கீரையும் கொஞ்சமாக பச்சை கீரையும் போட்டு மிக்ஸ் பண்ணி துவரம் பண்ணியாச்சு. நான் வந்து கீரை சாப்பிடவே மாட்டேன், ஆனால் இன்றைக்கி கீரை சாம்பார் வச்சு சாப்பிட்டேன். நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த பருப்பெல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் கீரையும் போட்டு கொதிக்க வச்சு அந்த சாம்பார் பொடி, புளி தண்ணியெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி தாளித்து கொட்டியாச்சு. பிள்ளைங்களுக்கு வந்து அந்த கீரை சாம்பாரும் மிக்ஸ் பண்ணி சோறும் இஞ்சி கூட்டு கீரையெல்லாம் வச்சு பேக் பண்ணியாச்சு. சைட் டிஷ்ஷுக்கு வந்து அப்பளம் பொரிச்சிருந்தேன். சோறு, அதுக்கப்புறம் சாம்பார், கீரை துவரம், அதுக்கப்புறம் வந்து அப்பளம். இதான் லஞ்ச் இன்னைக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சமாக பழைய சூறை குழம்பு இருந்தது, அது வந்து நைட்டு மட்டும் ஹஸ்பண்ட் சாப்பிடுவாங்க, இருக்கட்டும். இஞ்சி தீயல் இது.